ஒவ்வொருவரும் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு பொருளாதாரம், சமூகம், ஆரோக்கியம் இதுதான் இருக்கணும். அப்போ இந்த மூன்றுமே எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இயக்குதுன்னா அதுதான் டிஎன்ஏ. டிஎன்ஏங்கிறது உங்களுடைய உயிர் மூலத்தில் அறிவு மூலமாக செயல்படக்கூடியது. நம்ம படிக்கிற புத்தகங்கள் எல்லாமே தகவல் தான், அறிவல்ல. அறிவு என்பது நம்முடைய உணர்வுகளோடு ஒட்டியுள்ளது. அப்போ அந்த உணர்வுகளோடு ஒட்டியுள்ள அறிவு தான் நடத்தை, செயல், பேச்சு தொடர்பில் வெளிப்படும். அப்போ இந்த நமக்குள் இருந்து நம்மை இயக்கும் அந்த டிஎன்ஏவை மாற்றுவதற்கு தான் நாங்கள் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய சிறப்பு மைண்ட் செட் நாலேஜ் மாடிஃபிகேஷன் டிஎன்ஏ தெரப்பின்னு உருவாக்கியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல் என்பது உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கும் அறிவு மூலமாக உள்ள டிஎன்ஏவுடைய செயல் அமைப்பு, நடத்தை அமைப்பு உங்களுடைய நடத்தையில் வெளிப்படும். அதை கண்டுணர்ந்து மாற்றி அமைப்பது தான் எங்களுடைய சிறப்பு சேவையாக உள்ளது. அதை பற்றிய விழிப்புணர்வு இந்த வீடியோ பதிவு. வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். வாழ்க்கை என்பது வாழ்தல், அதை தாண்டி நம்மை உருவாக்குதல், நம்மளுடைய டிஎன்ஏவை முறைப்படுத்துதான் வாழ்க்கையினுடைய மைய சிறப்பு நோக்கமாக உள்ளது. நாங்கள் பல கல்வியாளர்கள் மற்றும் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களிடத்தில் ஒரு ஆய்வை நடத்தினோம். அவர்கள் தங்களை சுற்றி தங்களை பற்றி எந்த அபிப்பிராயத்தை, எந்த விதமான கருத்தை தன்னை சுற்றி உள்ளவர்களிடத்தில் உருவாக்கியுள்ளார்கள் என்று நாங்கள் ஆய்வு நடத்திய போது கண்டுகொண்ட விஷயம் என்னவென்றால், அவர்கள் தங்கள் வாழ்நாளை பழக்கமாக பழகியுள்ளார்களே தவிர இவர்களுடைய அறிவு, செயல்பாடு, அறிமுகம் இவையாவும் பிறருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தங்களை பிராண்ட் என்று சொல்லக்கூடிய முத்திரை பதிக்க முடியவில்லை. முத்திரையாக தங்களுடைய பேச்சையும் செயலையும் தங்களுடைய எண்ணத்தையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியவில்லை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு மனிதனும் தன் மீது முதலீடு செய்யவே இல்லை. தன்னுடைய பேச்சாற்றல், திறன், தன்னை பற்றிய சமூக கண்ணோட்டம் இவற்றிற்கான முதலீடு எதுவுமே செய்யவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பணம் சம்பாதிப்பதற்கு 2 வகையான வழிகள் தான் உள்ளது. ஒன்று, மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அந்த தேவைகளை நிவர்த்தி செய்தல், அல்லது அவர்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை அவர்களுக்கு கொடுத்தல். அந்த தீர்வை அவர்களை நடைமுறைப்படுத்த சொல்லி அதை மேலாண்மை செய்து மேலும் தீர்வை சிறப்பாக்குதல். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு தன்னுடைய தேவை என்ன என்பதும் தெரியாது, தன்னுடைய பிரச்சனை என்ன என்றும் புரியாது. அப்படி யாராவது பிரச்சனையை பற்றி சொன்னாலும் கூட அதை காது கொடுத்து கேட்கும் அளவுக்கு அவர்கள் புரிந்து கொள்ள தன்மை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஒரு பொருளை அல்லது ஒரு சேவையை, தன்னுடைய தன்மையை பிறரிடத்தில் மார்க்கெட்டிங் என்று சொல்வது ஒரு வகை பழைய யுக்தி. இன்று பிராண்டிங் என்று சொல்வது, முத்திரை படிப்பது என்பதுதான் புதிய சொல். இப்போ மார்க்கெட்டிங், பிராண்டிங் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு கம்பெனியினுடைய செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது அது மார்க்கெட்டிங் என்று சொல்லப்படுகிறது. அது அவர்களுடைய தேவையை, அதாவது மார்க்கெட்டிங் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் த நீட்ஸ் ஆஃப் த கன்சியூமர். அதே போல் அவர்களுக்கு அந்த வாங்கும் தன்மையை, எண்ணத்தை உருவாக்குதல். ஆனால் பிராண்டிங் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு பொருளும் சேவையும் அடுத்தவர்களுடைய வாழ்க்கை உணர்ச்சியோடு கலந்துள்ளது. அந்த வாழ்க்கை உணர்ச்சி சிறப்பாகுவதற்கு இது அவசியம் என்று சொல்லக்கூடியதான் பிராண்டிங். அதே போல் தாங்கள் ஒரு செய்யை பயன்படுத்துகிறார்கள் அல்லது ஒரு பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது சமூக அங்கீகாரம் உடையது என்ற எண்ணத்திலும் அது மிகப்பெரிய சொத்துத்தன்மை, அதாவது அது ப்ராப்பர்ட்டி என்ற எண்ணத்தை உருவாக்குவதுதான் இந்த பிராண்டிங். அதே போல் கம்பெனியினுடைய, நிறுவனத்தினுடைய தனி மனிதனுடைய முழுமையான விளக்கத்தை கொடுக்கும் பிராண்டிங் சொல்கிறோம். ஆகவே இந்த பிராண்டிங் என்பது மிக அவசியம். இன்னும் சொல்லப்போனால் பலர் 50 வயது வரை, 60 வயது வரை, ஏன் 70 வயது வரை வாழ்ந்து விடுகிறார்கள். அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது தான் ஒரு எலிப்பந்தயமாகவே உள்ளது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஒரு வேலை
வாங்கிக் கொள்வார்கள், அல்லது வேலையை பெற்றுக்கொள்வார்கள், அதுக்கான பேமெண்ட்டை வாங்குவாங்க, கடனை வாங்குவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் வரும். அந்த குழந்தைகளுக்கு நீயும் இந்த மாதிரி படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும் என்ற சொன்னத்திலேயே அவர்களுடைய டிஎன்ஏயும் பழக்கி விடுவார்கள். ஆகவே ஒரு தனி மனிதன் முன்னேறாதது காரணம் தன்னுடைய டிஎன்ஏ அளவில் ஒரு கூலிக்காரனாகவே, அதாவது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொடுப்பார்கள், அந்த நிறுவனத்தை நாம் பணி செய்து கொள்ளலாம் என்கிற அளவிலேயே பழக்கப்படுகிறது. இது கல்லூரியில் மட்டும் பிளேஸ்மெண்ட் என்று சொல்வது அல்ல. பல பெற்றோர்களும் இதைத்தான் விரும்புகிறார்கள். நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாம், வேலைக்கு சென்றால் போதும், பிறர் வேலை கொடுத்தால் நீ செய் என்ற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிராண்டிங் என்பது ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி, டிஎன்ஏவுடைய முதிர்ச்சி, அவங்களுடைய பாரம்பரிய தொடர்ச்சிக்கான செயல்முறை என்பதை நாங்கள் கண்டறிந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஹியூமன் பிராண்டிங், சர்வீஸ் பிராண்டிங், ப்ராடக்ட் பிராண்டிங் என்பதை உருவாக்கியுள்ளது. நண்பர்களே, உங்களுடைய சுற்றுப்புற சூழலில் நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் உள்ளீர்கள்? நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களை இழந்து உள்ளீர்களா? அல்லது உங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று நீங்கள் பிறரை பற்றி குறை சொல்கிறீர்களா? உங்களுடைய செயல்முறையில் எது முரண்பாடாக உங்களுக்கு தோன்றுகிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் உளவியல் ரீதியான பகுப்பாய்வு, நடத்தை ரீதியான பகுப்பாய்வை எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது. நண்பர்களே, பலர் நண்பர்களால் பணத்தை இழந்தோம் என்கிறார்கள். இது அவர்களுடைய தவறு கிடையாது. இவர்கள் சரியான முறையில் அவர்கள் அணுகவில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே தான் இந்த பர்சனல் பிராண்டிங், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் பிராண்டிங், சர்வீஸ் பிராண்டிங் போன்ற பல்வேறு உளவியல் சார்ந்த திறன் மேம்பாடு மற்றும் நடைமுறைகளை எங்களுடைய நிறுவனம் உருவாக்கி வருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு நாளில் நடக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஒரு பிராண்டிங் என்பது சாமானியமான ஒரு சின்ன விஷயம் என்பதை மனசில் அகற்றிவிட்டு இது தொடர் செயல்முறை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் சொல்வது பதில்தான். ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு செயல்முறைக்கு ஒரு நடைமுறை என்பது குறைந்த அளவு 3 மாதங்களிலிருந்து உங்களுடைய ஒத்துழைப்பு, அதனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து அதனுடைய தன்மை மாறிக்கொண்டே இருக்கு. சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.